ஹாய் ஹலோ வணக்கம். இது 3 ரோசஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், என் பிரச்சனை என்னன்னா, ஒரு பொண்ணை 2 வருஷமா உயிருக்கு பேரை காதலிச்சுட்டு இருந்தேன் மேடம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு போனேன் மேடம். இவன் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டு, நான் தான் அந்த பொண்ணு கடைசியில் தாலி கேட்குறேன், நான் தான் ஒரு உயிருக்கு பேரை காதலிக்க அப்படின்னு சொல்கிறேன் மேடம். அது என்னன்னு நான் கேளுங்க மேடம். நல்லா உட்காந்துருக்கான் பாருங்க மேடம், சார கிடைச்ச மாதிரி. சொல்லுங்க, இப்போ இவர் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ மேடம், அவன் லவ் பண்ணுறலாம் எனக்கு தெரியாது. நான் முறையாக போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் பொண்ணு கேட்டிருக்கேன். அவங்க அப்பாவும் சரின்ட்டாரு, எனக்கு பொண்ணு தரேன்ட்டாரு. யார் பார்க்க நியாயம் இருக்கு? அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்டிருக்கணும். நான் போய் பொண்ணு கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வாக்கு எழுதி கொடுத்துறாங்க, எனக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ என் பக்கம் தானே நியாயம் இருக்கு? அதெல்லாம் கிடையாது மேடம். டெய்லி ஈவினிங் ஆனால் அந்த பொண்ணு கூட வந்து பைக்கில் வருவான் ஒன்னா வந்துட்டு என்னடா ஒன்னா வரேன்னு கேட்டால் ஃப்ரெண்டு அப்படிமா மேடம். சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டா இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து நிற்கிறான் மேடம். மேடம், அந்த பொண்ணு வந்து இவன்ட்டே நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு தானே உண்மையா இல்லை? நான் உண்மையாக தான் இருக்கேன். அந்த புள்ள ஓகே, அவங்க வீட்டில் ஓகே சொன்னாங்காட்டி தான் நான் அந்த புள்ள கூட சுற்றுறேன். அந்த பொண்ணு என்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு இவன் ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் முறையாக போய் பொண்ணு கேட்டேன், பொண்ணு கொடுத்துட்டாங்க, அவள் கூட நான் சுற்றுறேன். அவளே என் கூட வராது. ஏன் அவள் வரல வற்புறுத்தனா அது கொஞ்சம் கஷ்டம் சொல்லலாம். இப்போ அவளே வர்றா, அவள்கிட்ட போய் சொல்லிட்டு வரா நான் ஃப்ரெண்டு தானே. அப்போ நீங்களே சொல்லுங்கள், யார் மேலே தப்பு இருக்குன்னு? நீ தானே சப்போர்ட்டு, இந்த உலகத்தில் உன்னை விட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி வந்தான் மேடம். அவங்க வீட்லேயே எப்படி தான் பண்ணி வச்சிருக்கான். இங்கே வந்துட்டு உங்க எப்படி போய் சொல்கிறான், என்னன்னு கேளுங்க மேடம். மேடம், நான் தான் பேசினேன். அந்த புள்ள அவங்க வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அந்த புள்ள ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கஷ்டமாக தான் பேசிச்சு. அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினதுக்கப்புறம் அது பிரெயின் வாஷ்னு சொல்கிறாங்க. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன்னா அந்த புள்ள லவ்ல ஸ்ட்ராங்காக இல்லை, அது வீக்காக இருந்தாங்க. என்ன பிரெயின் வாஷ், அது பிரெயின் வாஷ் ஆகி என்கிட்ட வந்து பேசுது. அப்போ யார் மேலே தப்பு? யார் லவ் ஸ்ட்ராங்காக இல்லை? அவனை கேளுங்க, என்ன கேட்குறீங்க? அவன் போய் சொல்கிறான் மேடம். இவன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே இவனுக்கு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆச்சு. 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தான். அவனால் கை காலையெல்லாம் உடஞ்சி படுத்து கிடந்தான் மேடம். அவனுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக சாத்துக்குடி 15 சாத்துக்குடி மேடம் கை வலிக்க புளிஞ்சு அவன் வாயில் ஊற்றி விட்டேன் மேடம். 110 கிலோ டெய்லி தூக்குறேன் மேடம். 110 கிலோ தூக்குறேன் நான். இவனை டெய்லி தூக்கி எல்லா இதுவும் பண்ண மேடம். அவனை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன் மேடம், கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டேன் மேடம். எப்படி சீக்கிரம் பாருங்க மேடம், வெளியே விட்டு பாருங்க, இதோட நல்லா சீக்கிரம் மேடம். தொடர்ந்து பேசுவோம். இது 3 ரோசஸ் வழங்கும் சொல்வதெல்லாம்